சொந்தங்களே, திருக்க மீனில் உள்ள வலுவழுப்பு தன்மை, நல்லா கவுச்சு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. திருக்க மீனுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. குழம்புக்கு சட்டி எடுத்துச்சுங்க. கடுகு போட்டுக்குருவோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்குருவோம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குறோம். ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்குறோம். சொந்தங்களே, வெங்காயம் பச்சை மிளகா நல்லாவே எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வதங்கி வரும். சொந்தங்களே, வெங்காயம் பச்சை மிளகா தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துக்கிறோங்க. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம். நாங்கள் இன்னும் வரையும் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குமே நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா, மீன் பொரியல் மசாலா, கருவாடு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கும், உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க. சொந்தங்களே, இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு. மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த மசாலையோடைய கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே, குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க திருக்க மீனை குழம்போட சேர்த்துக்கிறோங்க. நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்குருவோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க. சொந்தங்களே, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு அருமையான திருக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோங்க.